நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் ப்ரோக்ராம்னாலே அந்த ப்ரோக்ராமோட ஆடியன்ஸ் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த பிக் பாஸ் சீசன் 8 சீசனும் புதுசு, ஹோஸ்டும் புதுசுன்னு ஸ்டார்ட் ஆனதாலேயே கான்செப்டும் புதுசுன்னு ஆரம்பிச்சாங்க. 18 போட்டியாளர்களோட ஆரம்பிச்ச இந்த பிக் பாஸ் சீசன் 8 பிறகு 6 வைல்ட் கார்டு என்ட்ரியும் சேர்ந்து இப்போ ஃபினாலே வீக்ல மொத்தம் 6 போட்டியாளர்களா வந்து நிக்கிறாங்க. அதுல குறிப்பா ஒரு போட்டியாளரை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அவங்க தான் ஜாக்லின் லிடியா. வீட்டுக்குள்ள வந்த முதல் நாளே பெட்ரூமை செலக்ட் பண்ணதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி ஒரு வாரம் வெளியே படுத்தது முதலே தனிநபர் ஆட்டமா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வெறி கொண்ட போட்டியாளரான ஜாக்லினோட பயண வீடியோ தான் நாம இப்ப பார்க்க போறோம். போட்டியாளர்களோட யோசிக்கும் திறன், டாஸ்க அணுகிற முறை, போட்டி மனப்பான்மை, போராடும் குணம், விமர்சனங்களை எதிர்கொள்ற விதம், நட்புக்கு ஒரு இலக்கணம், தொகுப்பாளர் கண்டிப்புக்கு செவி கொடுத்து தன்னிலை மாறாமல் மேம்படுத்திக் கொள்வது, சக போட்டியாளர்களை மதிக்கிறது, வெளியே போன சக போட்டியாளர்கள் விருந்தினரா திரும்பி வரும்போது அவங்க சொல்ற எதிர்மறை விமர்சனங்களை கவனிச்சு படுத்தாம பதில் சொல்ற விதம், இப்படி எல்லா வகையிலும் வெர்சடைல் பிளேயர் ஆஃப் ஆல் சீசன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு போட்டியாளர்னா அது ஜாக்லின் லிடியாக்கு மட்டுமே பொருந்தும். முதல் வாரத்திலேயே பாய்ஸ் கிட்ட பெட் விஷயத்துல நான் வேணா என் பெட்டை உங்களுக்கு தரேன், என்ன 4 வாரம் நாமினேட் பண்ணாம இருக்கிறீங்களான்னு டஃப் கொடுத்தாங்க. முதல் சில வாரத்திலேயே ஜெஃப் மற்றும் சௌந்தர்யா கூட அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாச்சு. அதுக்கு பிறகு வைல்ட் கார்டுல வந்த ராயனோட சேர்ந்த பிறகு அது கோவா கேங்கா மாறிச்சு. ஜாக் இல்லாத கிராசரி டாஸ்கே இருக்காது. அந்த அளவுக்கு எல்லா கிராசரி டாஸ்க்லயும் போய் கலந்து தேவையான பொருட்களை எடுத்துட்டு வருவாங்க. ஒரு தடவை 3000 ரூபாய் கிராசரி கொண்டு வந்து அதுல எல்லாருக்குமே சமைச்சு போட்டு பாராட்டும் வாங்கினாங்க. வீக்லி டாஸ்கான போட்டா போட்டி, நம்பிக்கைக்குரியவர்கள் ஆண்களா பெண்களா அப்படின்ற டாஸ்க்ல கூட ஜட்ஜா இருந்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. பெண்களுக்காக பேசிய முத்துக்குமரனை பாராட்டினாங்க. அதே போல யார் வருத்தத்துல இருந்தாலும் அவங்கள தேத்தர முதல் ஆளா ஜாக்லின் தான் இருப்பாங்க. தலைவனா தலைவியா பிளாக்ல லாக் அப்படின்ற டாஸ்க்ல கூட அவங்களது பங்களிப்பு இருந்துச்சு. போல பேரண்ட்ஸ்ல யாரு பெஸ்ட், மென் ஆர் உமன் அப்படின்ற டாஸ்க்லயும் அடிச்சு பேசி ஜெயிச்சு காட்டினாங்க. குயின் டிவி டாஸ்க்ல ஆங்கரா தீபக்கோட சேர்ந்து கலக்கி இருப்பாங்க. ரேங்கிங் டாஸ்க்ல 4வது இடத்தை வாங்கியிருந்தாங்க. உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் கிட்டேயே தன்னுடைய அப்பா நினைவா ரஞ்சித் சாரோட சேர்ந்து ஒரு ஸ்கிட் பண்ணி அது பெருசா பாராட்டப்பட்டுச்சு. ஹோட்டல் டாஸ்க்ல கஸ்டமரை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அதை இங்க மட்டும் இல்ல வெளியிலயும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல ஸ்கூல் டாஸ்க்ல ஒரு மாரல் சயின்ஸ் டீச்சரா கலக்கி இருப்பாங்க. ஆள் மாறாட்டம் டாஸ்க்ல அன்ஷிதாவா பண்ணதுக்காக ஹோஸ்டே பாராட்டி இருப்பாரு. ஏன் கில்லர் காயின் டாஸ்க்ல அவ்வளவு அழகா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சிங்க் ஆர் ஃப்ளோட் டாஸ்க்லயும் கலந்துக்கிட்டாங்க. இப்படி எந்த டாஸ்கா இருந்தாலும் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அவங்க எஃபோர்ட் போட தவறியதே இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. அதனாலதான் தீபாவளியில கூட தன்னுடைய நண்பர்களாக ஜெஃப்ரிக்கும் சவுண்டுக்கும் கிஃப்ட் கொடுத்திருப்பாங்க. வந்த வைல்ட் கார்ட்ஸ்லயே டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட் கேர்ள்ஸ்ல யாருன்னு கேட்டதுக்கு ஜாக்லின் பேரை தான் சொல்லியிருப்பாங்க. கேர்ள்ஸ் ஸ்வாப் அப்ப கூட பாய்ஸால ஒதுக்கி வைக்கப்பட்டாலும் அங்க ராயனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கிட்டாங்க. ஸ்டோரி டெல்லிங் டாஸ்க்ல கூட அவங்க சைல்ட்ஹுட் டிராமா கேட்க ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஆடியன்ஸ் போல்ல ரெட் கார்பெட் கொடுக்கப்பட்ட ஒரே கண்டஸ்டன்ட் இந்த சீசன்ல ஜாக்லின் லிடியா தான். டால் டாஸ்க்ல கொடுத்த வாக்கு காப்பாத்துறதுக்காகவே நைட்டு ரொம்ப நேரமா முழிச்சிருந்து மஞ்சரியோட பொம்மைய உள்ள வச்சாங்க. ராஜா ராணி டாஸ்க்ல ஸ்பையோட ரோல் பிளே பண்ணிருப்பாங்க. ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன் டாஸ்க்ல மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணாததால ஹோஸ்ட் கிட்டையும் வாங்கி கட்டிக்கிட்டாங்க. செங்கலா அவங்க எப்படிப்பட்ட ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்றத காமிச்சு வின்னும் பண்ணிருப்பாங்க. ஒர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜர் டாஸ்க்ல கூட ஒரு மேனேஜர் எவ்வளவு அழகா பெர்ஃபார்ம் பண்ணி பேர் வாங்க முடியுமோ அதை பண்ணிருப்பாங்க. ஆனா கடைசி நேரத்துல ஒரு சின்ன தப்பால ஒர்க்கர் டீமுக்கு தள்ளப்படுவாங்க. இப்படி பல ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் மக்களாலும் கண்டஸ்டன்டாலும் டாப் 3ல இருக்கும் ஒரு கண்டஸ்டன்டாக பார்க்கப்பட்டவங்க தான் ஜாக்லின் லிடியா. ஃபினாலே வீக்ல பணப்பட்டி எடுக்க முயற்சி செஞ்ச போது குறிப்பிட்ட நேரத்துல வர முடியாததால வெளியேற்றப்பட்டு இருக்காங்க. இது அவரது சப்போர்ட்டர்ஸ்க்கும் ஃபேன்ஸ்க்கும் பெரிய ஏமாற்றமாவும் வருத்தமாவும் இருக்கு. இப்படி ஃபினாலே ஸ்டேஜ்ல நிக்க வேண்டிய வின்னிங் கண்டஸ்டன்டான ஜாக்லின் பணப்பட்டியை அட்டம் செய்யாம இருக்க கூடாது அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணி வெளியேறி இருக்காங்க. Thank you, sir. Thank you so much.